என்ன பண்றீங்க பரத்? முதல்ல காத்தாடி செஞ்சேன். ஸோ இந்த காத்தாடி வந்து செஞ்சுட்டு நம்மளா செஞ்சு இது எப்படியாவது பறக்க வச்சு காட்டுறது தான் இப்போ பறக்குமா? பறக்குமாவா? எங்க நாங்கெல்லாம் காரையே பறக்க விடுவோம். எங்க பறக்க விடுங்க பார்க்கலாம். பாருங்க, இப்போ உங்களுக்கு அசிங்கப்படுத்துறாத, தயவு செய்து பறந்துரு. அப்படிக்கா வாங்க, அப்படி கேடுங்க கேமரா. ஏங்க எங்கெங்க பறக்குது? கீழே தான் தொங்குது. பிகே என்ன பிகே பறக்குன்னு சொன்னீங்க, படுத்துச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, நான் கேமரா எடுக்க ஆள் இல்லாதால எங்கள் அப்பா வீட்டில் இருந்தாருன்னு எங்கள் அப்பா கையில் கேமரா கொடுத்து எடுக்க சொன்னாங்க. அவர் கேமரா எடுக்கிறாரோ இல்லையோ, ஆனால் என்னென்னலாம் வச்சு செய்யுது நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்க. இப்போ கூட ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காத்தாடி வந்து செஞ்சுருக்கோம். காத்தாடி வந்து நம்ம பறக்க வைக்க போகிறோம். இது வந்து இப்போ எப்படி பறக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா நானே செஞ்சேன். ஏன்னா வெளியில் வந்துலாம் போய் வாங்கினா காசெல்லாம் செலவு பண்ணி அதெல்லாம் வேஸ்ட்டு. நம்மளாம் செஞ்சு பறக்கணும். ஸோ அதேமாரி யார் யார் காத்தாடி ரொம்ப பிடிக்குமோ காத்தாடி விட்டுருக்கோம் எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் கழுத்து அர்த்தவங்க என்னங்க பண்ணுறது? காத்தாடி எல்லாம் கழுத்து அர்த்தவங்க நிறைய பேர். காத்தாடி கழுத்து அறுத்தா கூட நான் தாங்கிக்கிடுவேன். ஆனால் உன்னை கேமரா எடுக்க கூப்பிட்டு வந்து நீ என் கழுத்து அறுத்து நிற்கிறியா? அதான் சத்தியமே நல்லா தாங்க முடியல. கடவுள், எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்ம காத்தாடி பறக்கும். ஆனால் அங்கே காற்று இல்லைன்றது மட்டும்தான் உண்மையான விஷயம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் கீழே செடியை காட்டியிருப்பேன், ஒரு இலை கூட அசையலைங்க. ஸோ இப்படி ஒரு காற்றே இல்லாத ஒரு இடத்துல போய் காத்தாடி விடணும்னு அப்புறம் எப்படிங்க விட முடியும்? அந்த காத்தாடி ஏறலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் அந்த காத்தாடி எடுக்க சொல்லி கேமரா கொடுத்தலையே எங்கள் அப்பா கிட்ட, அவர் என் கழுத்து அறுத்தது நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடியலைங்க, வேறு வழி இல்லாமல் அவர் மாடலாக காட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க. அப்பா எப்படியோ மாடலாக காமிச்சிட்டு எப்படியோ நம்ம காத்தாடியை காட்டிட்டாரு. அதுவும் கீழே விழுறத நல்லா காட்டுவாரு பாத்தீங்களா? அது வந்து காற்று சுத்தமாக இல்லை, அதனால தான் பறக்கல. வேற எதுவும் நம்மலாம் சூப்பராக செஞ்சுருக்கோம். இந்த பாருங்க எவ்வளோ பெரிய வால் பாருங்க. ஸோ இவ்வளோ பெரிய வால்லாம் வச்சு இப்போ காத்தாடி பறக்க வைக்கிறதுன்றது எல்லாராலையும் முடியாது. என்னால் முடியும். ஆனால் இதுக்கு மேலே கேமரா எடுக்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போகிறத நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. என்னடா நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஈவினிங் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு காற்றே வரலங்க. இருந்தாலும் அந்த காத்தாடி பறக்க விட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். பாருங்க அந்த தெரியற பிறகு கட்டை கரையை கறிவு பண்ணக்காக மாரி கட்டியா குட்டியா கருத்தடி கை கால் முடிச்ச மாரி. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா முறைங்க. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்ததால நான் இவனை வாடா போடான்னு கூப்பிட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இப்போ நம்ம காத்தாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கையில் இருக்குங்க. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே ஏற்றி கீழே இறக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா காத்தாடி நல்லா மேலே இருக்குங்க. ஸோ இதில் என்ன காமெடினா, இந்த காத்தாடி நான் விடும்போது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவனும் எங்கள் சித்தப்பான்னு சொன்னேன் இல்லையா, அவனும் ஒரு காத்தாடி செஞ்சான். காத்தாடி செஞ்சு அவனும் இப்போ ஏற்றுற பேரில் இறக்கி அங்கே பாருங்க ஒன்றும் முடியல அவனால். சுஸ்திரத்தெல்லாம் மாற்றி போட்டுட்டு இருக்கான் பாவம். ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ஸோ கடைசியாக என்ன நடந்ததுன்றது அதை வந்து வீடியோ எடுக்கல. ஸோ அதுதான் சரியான ஃபன்னு. ஸோ என் காத்தாடி விட்டுட்டே இருக்கும்போது அவன் பாதியில் டீலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் காத்தாடி அறுந்து போயிடுச்சுங்க. சரியான காமெடிங்க. இப்போ கையில் வச்சுட்டு இருக்காளா அந்த காத்தாடி தான். அது வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல, சரியான ஃபன் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் மேகலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்ம சூப்பராக வியூலாம் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இதுதான் நம்ம ஏரியாங்க, நம்ம ஊர் தான் இது. ஸோ இப்போ நான் காத்தாடி இப்போ ரெடியாக இறக்கிட்டோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காத்தாடி இப்போ டீல் போயிடுச்சுங்க. அவன் காத்தாடி பறந்து போயிடுச்சு, அப்படிக்கா போயிடுச்சுங்க. சரியான ஃபன். இங்கே பாருங்கள் நம்ம காத்தாடி இறக்கியாச்சு. இது வந்து நம்ம காத்தாடி வந்து அவன் காத்தாடி டீல் போட்டதுக்கப்புறம் பாருங்க அவன் மூஞ்சி திரும்பிட்டான் பாருங்க. இருங்க நான் அந்த ரெக்கார்டை திருப்பி கூட ப்ளே பண்றேன், வெயிட் பண்ணுங்க. இல்லாம இவரு எங்ககிட்ட டீல் வரேன்னு சொல்லிட்டு பட்டத்தை பறக்க விட்டாப்ல. பட்டை அங்க பறந்து போயிடுச்சு. எந்த காத்தாடி வந்து டீல் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தாரு நம்ம காத்தாடிய, அவர் காத்தாடி வந்து டீலா போயிடுச்சு.